திருப்பூர் தெற்கு மாவட்ட அதிமுக எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திருப்பூர் தெற்கு தொகுதி முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன், முன்னாள் சபாநாயகர், அமைச்சர், தேர்தல் பிரிவு தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன், திரைப்பட நடிகர் ரவி, மரியா, கிளை ஒன்றியம், நகர மாவட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், பெண்கள், பாசறை மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் 1.5 கோடி தொண்டர்களாக கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் அண்ணன் கேசவன் அவர்கள், உங்கள் பகுதியில் இருக்கிற நண்பர்கள், சொந்தக்காரர்கள், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்திலுமே உட்கார்ந்து அதிமுகவில் நடந்திருக்கிற சாதனைகள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த தமிழகத்திற்கு செய்திருக்கிற சாதனைகள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து உயிரை விட்ட சரித்திர சாதனைகளை எல்லாம் முழங்கட்டும். வெற்றி சின்னம் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாலை போட்டு சால்வ் கொஞ்சம் இறக்கலாம், கொஞ்சம் கைக்குள்ள இருக்கு. அந்த அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க எனக்கு முன்னாடி பேசின நம்முடைய அண்ணன் குணசேகர் அவர்கள் நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சனோ அதெல்லாம் பேசிட்டார். சொச்சம் இருந்தது எங்களுடைய அன்பு சகோதரர், உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் முனைவர் பொள்ளாச்சி ஜெயராம் சார். 2002ஆம் ஆண்டிலே கருணாநிதி அவர்களால் மக்களின் மீது ஏற்பட்ட பாசத்தின் காரணமாக வெளியே தூக்கி எறியப்பட்டார். அதற்கு பிறகு திமுக என்கிற கட்சி, தமிழக மக்கள் திமுக என்கிற கட்சியை தூக்கி எறிந்து விட்டார்கள். எப்போதும் திமுக குடும்ப பாசத்தால் அழிந்து போகும். இதற்கு எடுத்துக்காட்டாக இப்பொழுது மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மகன் உதயநிதியின் மீது கொண்டிருக்கிற அன்பின் காரணமாக மீண்டும் குடும்ப பாசம் தலை தூக்கியதன் விளைவாக அவரை விளையாட்டு பிள்ளையை மந்திரியாக்கி இப்போது தமிழக மக்கள் இருக்கிற வேதனை புரியாமல் இப்போது உதயநிதியோடு சேர்ந்து இன்பநிதியும் சேலம் மாநாட்டுக்கு கிளம்பியிருக்கிறது. அடுத்து தமிழக மக்கள் திமுகவுக்கு துன்ப நிதியை கொடுப்பார். வாரிசு அரசியலோடு சீக்கிரம் முடிவு கட்டி விரைவில் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாட்களிலே அமர்வார். அதற்குரிய வழி இந்த சேலம் திமுக மாநாட்டின் மூலம் விரைவில் சேலத்தின் விவசாயி, சாதாரண கிளைக்கழக செயலாளராக இருந்து பொதுச் செயலாளராக உயர்ந்த எடப்பாடியார் எப்படி 72லே எம்ஜிஆரை கட்சியை விட்டு தூக்கி எறிந்ததன் மூலம் அவர் முதலமைச்சரானாரோ, அதே போல இந்த சேலம் மாநாட்டில் நடக்கிற ஆடம்பர விழா கொண்டாட்டங்களின் காரணமாக விரைவில் எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சர் நாட்காலிலே தமிழக மக்களால் ஒட்டுமொத்தமாக கொண்டாடி உட்கார வைக்கப்படும்.